உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? நானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு போனா சரியா போயிடும். இனிமே நம்ம இங்க வர வேண்டாமா? நம்ம வேற ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். இல்லையே, அது நல்ல ஹாஸ்பிட்டல் தானே. சிவாவுக்கு சரியாயிடும்னு டாக்டர் வேற கன்ஃபார்மா சொல்றாங்களே. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? எவ்வளவு மேல்னி? 50 ரூபாப்பா. 2 கொடுத்துருங்கம்மா. அம்மா அவங்க அப்படிதான்மா, திடீர்னு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வாசனை வந்தாலே இப்படிதான், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இல்ல ஜனனி, அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கொடுங்கம்மா கொடுங்க. ஆமா, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம்னு சொல்றீங்க? அது வந்துமா, அது எதையாவது உளறி வச்சிடாதீங்க. எப்படி இருக்கீங்க? முட்டாளடி நீ. சிவாவுக்கு ஞாபகம் வந்தா உன் நிலைமை என்ன ஆகணும் கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா? ஞாபகம் வரட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் என் பிரச்சனையை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களா ஏதாவது உளறி அப்புறம் அம்மாக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்போ உனக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையா? அவங்க மட்டும்தான் உனக்கு முக்கியமா? ஆமா, அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி. அவங்க தெய்வமாவே இருக்கட்டும், அதுக்காக உன் வாழ்க்கையை தொலைச்சுக்குவியா? தம்பி, தம்பி ஒன்றும் இல்லை தம்பி, நான் ஏதோ உளறிட்டேன் தம்பி. துளசி ரொம்ப நல்லவ தம்பி, அவளை கைவிட்டுடாதீங்க. அவ எந்த தப்பும் பண்ணல தம்பி. தம்பி, துளசி எந்த தப்பும் பண்ணல தம்பி, அவளை கைவிட்டுடாதீங்க தம்பி. அவளை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன சொல்றாங்க இவங்க? என்னம்மா சொன்னீங்க? எனக்கு கேட்கல. நல்ல வேளை நான் பேசினது அவருக்கு கேட்கல. ஆமா தம்பி. அவங்க என்னடா சொல்ல போறாங்க? அந்த ஹாஸ்பிட்டல் தேவையில்ல, திரும்ப போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதானம்மா? ஆமாம்மா. ஆமா தம்பி, அம்மா சொல்றதா. எதுக்கு வேணாம்மா இனிமே அங்க போறோம்? ஜனனி, உனக்கு என்ன ஆச்சு? இல்ல, ஒன்றும் இல்லை. எல்லையே குடி. இந்தாம்மா, இந்தா குடி. ஜனனி, மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டியாமா? எல்லாமே வாங்கிட்டேம்மா. அம்மா, ஏய், என்னாச்சு? என்னாச்சு காவேரி? ஏன் அழற? என்னாச்சுடி? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வேண்டாமா? ஏய், என்னடி ஆச்சு? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? நான் படிக்கணும்மா. என்ன படிக்க விடுங்கம்மா. ஏய் காவேரி, அழாம சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு. அண்ணா, என்ன பொண்ணு பார்க்க வராங்கண்ணா. ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லுங்க. என்னடி சொல்ற? அழுகுற? பொண்ணு பார்க்க வராங்களா? என்ன பைத்தியம் மாதிரி வளர? ஏய், பகல கனவு ஏதாவது கண்டியா? என்ன மொரட்டு தூக்கமோ? அதுல எந்திரிச்சு வந்துட்டியா? அண்ணா, நான் ஒண்ணு தூங்கல, உண்மையதான் சொல்றேன். உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு உனக்கு யார் சொன்னா? அப்பா தான் சொன்னாரு. அப்பா சொன்னாரா? அப்படி இருக்காதே. ஆமாம்மா, அப்பா சொல்லிதான் என்ன பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என் வாழ்க்கையே போயிடுச்சுமா. எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? இப்படி பண்றாரு? இல்ல என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா?
இருங்க நான் போய் கேட்குறேன். ஏய் சிவா நில்லு. நீ இப்ப போய் ஒண்ணு பேச வேண்டாம். சும்மாவே உங்க அப்பா உங்ககிட்ட எரிஞ்சு விழுவாரு. நானே பேசுறேன். காவேரி நீ அழாத அழாத. ஆமாமா, காவேரிக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா வராது. அவ முதல்ல படிச்சு முடிக்கட்டும். மாமா கிட்ட முதல்ல நீங்களே போய் முடியாதுன்னு சொல்லிடுங்கம்மா. அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாம்மா. அழாதடி அழாத. நான் பேசுறேன், அப்பா கிட்ட நான் பேசுறேன். நீ அழாத. நான் தான் சொல்றேன்ல பேசுறேன்னு. நீ என் கூட வா வா. வா உள்ள. எனக்கு வேண்டாம்மா. சரி சரி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செஞ்சுக்கலாம். ஆமாமா சரி, அப்படியே பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம். காவேரிக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். என்னங்க காவேரிய பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கீங்களா? சரிங்க, மற்றது எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். என்ன கேட்ட? காவேரிய பொண்ணு பார்க்க யாராவது வராங்களா? ஆமா வர சொல்லிருக்கேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அவளுக்கு ஒரு பையனை பார்த்து முடிக்க வேணாமா? அவளுக்கு படிப்பு இருக்குல்லங்க, அது முடியட்டுமே. அதுக்குள்ள இவ்வளவு அவசரம் எதுக்கு? விசாலாச்சி, உனக்கு எனக்கு வயசாயிட்டே போகுது. நமக்கு எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள நாம செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சிட வேணாமா? கடமையை முடிக்காம போய் சேர்ந்துடக்கூடாதுல்ல, அதனால தான். கடமைங்கிறதெல்லாம் சரிதாங்க, அதுக்காக அவசரப்படணுமா? நேரம் காலெல்லாம் பார்க்க வேண்டாமா? இத பாரு, இந்த காலத்துல நாம யாரையும் எதை நம்பி விட்டு போக முடியாது. காவேரிக்கு நான் இருக்கும்போது கல்யாணத்தை செஞ்சு பார்க்கறதா சரின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் அவளுக்கு யார் இருக்கா? பா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? விசாலாச்சு, என் பொண்ண நான் நடுத்தரில் விட்டு போக விரும்பல. அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவருக்கு குடும்பத்தை விடவும் நகைங்க தான் முக்கியம். நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு, பொண்டாட்டி பேச்ச மட்டும்தான் கேட்பாரு. பெத்த அப்பா முக்கியம் இல்ல, அப்பாவோட மரியாதை முக்கியம் இல்ல. அப்படிப்பட்ட அந்த நல்லவரை நம்பி நான் எல்லாத்தையும் விட்டு போக முடியுமா? என்ன சொல்ற நீ? மாமா, சிவா அப்படிப்பட்டவர் இல்ல மாமா. நீங்க உண்மையாவே தான் சொல்றீங்களா? அதான் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு உங்களை பத்தி. இல்ல மாமா, அவருக்கு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு நரம்பு பாதிச்சிருக்கு. நீங்க ஏன் இதை நம்பவே மாட்டேங்கிறீங்க? எப்ப அடிபட்டது? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியா இல்லனா பின்னாடியா? அதுக்கப்புறம் தான். அப்போ உண்மையான பாசம் இருந்திருந்தா பெத்த அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிப்பானா? அப்பாவை மறந்துட்டானா இல்ல செத்துட்டாருன்னு கூட சொன்னானா? மாமா என்னங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.